ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போர்ட்டபிள் காங்க்ரீட் ஹவுஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். போர்ட்டபிள் காங்க்ரீட் ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு வீட்டை எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம், திரும்ப வந்து ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதான் வந்து போர்ட்டபிள் காங்க்ரீட் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு சிலதெல்லாம் வந்து அப்படியே வந்து காங்க்ரீட் ஹவுஸ்லேயே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரீ ஃபேப்ரிகேட் காங்க்ரீட் ஹவுஸ் இருக்குது. அதை வந்து கீழே வந்து பேஸ்மெண்ட் போட்டு அந்த இடத்துலையே வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம நகர்த்த முடியாது. பட் இது வந்து போர்ட்டபிள் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து வேணும் அப்படின்னா மேலே வந்து ஹூக் மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எங்கே வேணாலும் நகர்த்திட்டு வந்து போய்க்க முடியும். ஸோ அதுதான் வந்து போர்ட்டபிள் காங்க்ரீட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஹவுஸுக்கும் இதுக்கும் வந்து உள்ள வித்தியாசம் என்னென்னா, இதை வந்து நகர்த்திக்க முடியும், அதை வந்து நகர்த்த முடியாது. ஸோ இது ரெண்டு தான் வந்து பெரிய வித்தியாசம். இப்போ நிறையா இடத்துல வந்து ப்ரீகாஸ்ட்டு தான் வந்து பண்ணுறாங்க. அது வந்து என்னென்னா, சீக்கிரமாக வந்து கட்டி முடிச்சு நம்ம வந்து ஒரு குடி போக முடியும் அப்படிங்கிறதுனாலையோ, இல்லை வந்து சீக்கிரமாக கட்டி முடிச்சு வாடகை கூட முடியும் அப்படிங்கிறதுனால அதை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. காஸ்ட் வைஸு நம்ம கன்வென்ஷனலாக கட்டுறதுக்கும் அதுக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னாலும், நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து அவுட்புட் கிடச்சிருது அப்படிங்கிறதுனால தான் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த போர்ட்டபுளில் வந்து சேம் காஸ்ட்டு தான். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து மூவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஒரு ஆஃபீஸ் டெம்பரரி ஆஃபீஸ்லாம் வந்து போடுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம அந்த சைட்டில் வந்து ஆஃபீஸ் போட்டிருப்போம். ஸோ அதை வந்து நம்ம தேவை முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து மூவ் பண்ணி வேற ஒரு இடத்துல வந்து வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நிறையா வந்து மூவ் பண்ணிக்க முடியாதனால நமக்கு வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ இதோட காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ரூம் தான் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ 11க்கு 11 அப்படின்னா ஒரு 120 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ இது வந்து 2.2 லட்சத்துக்கு வந்து பண்ணுறாங்க. அடுத்தது வந்து 11க்கு 17 அப்படின்னு ஒரு ஹால் மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஒரு 180 ஸ்கொயர் ஃபீட்டு. இது வந்து ஒரு 3.5 லட்ச ரூபா வரைக்கும் வரும். நெக்ஸ்ட்டு வந்து 1 BHK 475 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணுறாங்க அப்படின்னா 9.5 லட்ச ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதே வந்து 2 BHK 720 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 14 லட்ச ரூபா வருது. இதே 3 BHK 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணுறாங்க அப்படின்னா 20 லட்ச ரூபா வருது. அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 2000 ரூபா கணக்கு வருது. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, லோடிங் அன்லோடிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுக்க வேண்டியது வருது. இதுக்கு GST பண்ணாங்க அப்படின்னா GST வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்கணும். லோடிங் அன்லோடிங் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் வரும். ரொம்ப தூரமாக இருக்குது அப்படிங்கிறப்போ இது வந்து நமக்கு எக்கனாமிக்கலாக வந்து இருக்காது. இருந்தாலும் வந்து நம்ம பர்பஸ் வந்து நமக்கு அதிகமாக வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இடத்துல இதை எடுத்து இன்னொரு இடத்துக்கு விற்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இந்த ஹவுஸுக்கு வந்து போய்க்கலாம். மெயினாக வந்து இது ஆஃபீஸுக்கெலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம டெம்பரரியாக யாராவதுக்கு வந்து வாடகைக்கு விட்டுட்டு நம்ம அது மாதிரி பண்ணுறது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், டியூரபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக மினிமம் வந்து ஒரு 50 இயர்ஸாவது வந்து கண்டிப்பாக அது நல்லா பொசிஷனில் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம அடிக்கடி தூக்கிட்டு அங்கங்கே கொண்டு போகிறோம் அப்படிங்கிறனால அது சீக்கிரம் வந்து பிரேக் ஆயிரும், கிராக் விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ இதுக்கு வந்து நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதோட வால் திக்னஸ்லாம் வந்து உள்ள பார்ட்டிஷன்லாம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நமக்குள்ள ஸ்பேஸிங்கும் வந்து நிறையா கிடைக்கும். அதே மாதிரி உள்ள வந்து எலக்ட்ரிக்கல் லைனிங் இது எல்லாமே வந்து எப்படி நார்மல் ஹவுஸ் இருக்கோ அதே மாதிரி வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது. பட் இதில் ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா, மேலே தூக்கிட்டு போயிட்டு வரதான். டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னீங்க அப்படின்னா, காஸ்ட்டு வந்து நார்மலாக கன்வென்ஷனலாக கட்டுறதை விட இது காஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா லோடிங் அன்லோடிங்க்கெலாம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறனால நமக்கு வந்து காஸ்ட் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து ரொம்ப தூரமாக இப்போ ஃபேக்ட்ரியோ இல்லை இண்டஸ்ட்ரியோ வந்து வேறு பக்கம் இருக்குது, நீங்கள் வந்து வேறு பக்கம் ரொம்ப தூரம் வந்து கொண்டு போகிறீங்க அப்படின்னா கன்ஜஸ்டட் ஏரியாலெலாம் வந்து நம்ம கொண்டு போக முடியாது. ரொம்ப சின்ன கன்ஜஸ்டடான ஏரியாவாக இருக்குது, அதில் வந்து உள்ளே கொண்டு வைக்கணும் அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ ஓரளவுக்கு வந்து இந்த ஹவுஸ் வந்து போகிற அளவுக்கு வந்து இருக்கணும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.